அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் போது வென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்தி விடு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், படைத்தவன் மேல் பலியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஊருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஆக அந்த தன்மைகளை கொடுத்து வைத்திருந்தாலும் பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது, ஏன்னா காலம் கலியுகம்னு சொன்னேன். ஆக கலியுகம் அப்படின்றதுனால, ஏன்னா யாரு யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது. ஏன்னா உலகம் என்னும் ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடையில் எல்லாருமே நடிகர்கள் தான். நாங்கள் மட்டும் நடிகர் கிடையாது. மனுஷனா பிறந்துட்டா எல்லாரும் நடிகர்கள் தான். எப்படி அண்ணே, அப்பா, சித்தப்பேன், பெரியப்பேன், அக்கா, தங்கச்சி அப்படின்றது எல்லாமே ஒரு நடிப்பு தான். யாரும் யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது. காரணம் என்ன? ஏன்னா அப்படிதான் பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இறந்து போயிட்டார். வயசு 40 வயசு, இறந்து போயிட்டார். இறந்து போனோன்னா அவங்க அம்மா, அப்பா, பொண்டாட்டி, பிள்ளை எல்லாருமா சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக ஒரு சாமியார் வர்றாரு. சாமியார் வந்தவர், இடம் அழுது சத்தம் கேட்குது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த இறந்து கிடக்கிறோடைய பொண்டாட்டி ஓடி வந்து, ஐயா எங்களையெல்லாம் அப்படி விட்டுட்டு சின்ன வயசுலேயே என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இப்படி இறந்து போயிட்டாரே, நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ போகிறோம்னு இந்த சாமியார்ட்ட அழுகுது. யார்? அந்த பொண்டாட்டி, இறந்துருக்கிறோடைய பொண்டாட்டி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? விதி யார் மாற்ற முடியும்? யார் யாருக்கு என்ன ஆயுளோ அதுதான். அதை எப்படி மாற்ற முடியும்? அப்படி இல்லை. இருந்தாலும் நீங்கள் சாமியார் தானே, நீங்கள் நினச்சா முடியும்ல. என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது என் புருஷனை உயிர் வர செய்யுங்க அப்படின்னா, அப்படியா உன் புருஷனை உயிர் எழுப்பணுமா? சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் ஒரு சொம்பை எடுத்துக்கிட்டு அந்த சொம்பு நிறையா தண்ணியை மோந்துக்கிட்டு வா அப்படின்னாரு. வேகமாக ஓடுனாங்க, தண்ணியை மோண்டு வந்தாங்க. இறந்த ஒரு பக்கத்தில் போய் உட்காந்தாரு. தண்ணியை கொண்டான்னு சொல்லி வாங்கினாரு. வாங்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னார். மந்திரத்தை சொல்லிட்டு இப்போ இறந்து கிடக்கிறவர் எந்திரிக்க போகிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, யாராவது ஒருத்த வந்து இந்த சொம்பு தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க. நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு இறந்து கிடக்கிறவர் எந்திரிச்சிருவாருன்னு சொல்ல, நான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறேன்னு வர்றாங்க. கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் குடிக்க வர்றதெல்லாம் சரி, ஆனால் யார் குடிக்கிறீங்களோ நீங்கள் செத்து போயிருவீங்க. யார் குடிக்கிறீங்களோ நீங்கள் செத்து போயிருவீங்கன்னு எல்லாருமே பின்ன கட்டிட்டாங்க. என்ன ஏன் வந்து குடிக்க வேண்டியானே? டேய் நீ தானே பெத்த அப்ப இங்க வா, நீ எடுத்து குடி அப்படின்னு ஒன்று. ஆமாம் நான் எடுத்து குடிக்கவா? நான் செத்து போயிட்டா வயசான காலத்தில் என் முண்டாட்டியை பார்த்துக்கிறது யாரு? நான் குடிக்க முடியுமான்ட்டான் பெத்த அப்பேன். சரி, அப்போ ஆத்தாரிங்க வா, நீ தானே, நீ வந்து எடுத்து குடி, உன் மையம் பிழைக்கட்டும்னா. ஆமாம் நான் குடிச்சிட்டு சாகுறேன்,
என் மகன் 2 பேரும் பார்த்தேன் பேர் காலத்துக்கு வந்திருக்காளுங்க, அவளுகளுக்கு நல்லது கெட்டது நான் பார்க்கணும், நான் ஜாக முடியுமான்றிச்சு பெத்த ஆத்தா. சரி பொண்டாட்டி நீ தானே, ஏவா நீ எடுத்து குடின. ஆமாம் நான் குடிச்சிட்டு சாக, என் பிள்ளைய சின்ன பிள்ளைய யார் பார்த்துக்கிறது, அனாதையை விட்டு நான் ஜாக முடியுமான்றிச்சு பொண்டாட்டி. சரி அந்த பிள்ளையாவது கூப்பிட்டு அவனை குடிக்க சொல்லு. ஆமாம் அவனுக்கு 5 வயசு, இன்னும் ஆண்டு அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அவன் எடுத்து குடிச்சிட்டு சாக முடியுமான்னு. அப்போ யாருமே குடிக்க மாட்டீங்க, யாருமே இவருக்காக சாக மாட்டீங்க. அப்போ இந்த ஆள் தேவையில்லாத ஆள் தானே போயிட்டு போறாரு, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் யாரும் யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவு தான தர்மங்களை செய்யுங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா எல்லாமே எதிர்மறையாகத்தே இருக்கும். எப்படி எதிர்மறையாக இருக்கும்? பணம் இருக்கிறவன்ட்ட குணம் இருக்காது, குணம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது. 4 பேத்துக்கு நல்ல செய்ய நினைப்பேன், எந்த தோதுவாது இருக்காது. நல்ல கோடீஸ்வரனா இருப்பேன், 10 பைசாலுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். இதுதான் இயற்கை. அந்த மாதிரி ஏன்னா அந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் பிறவியிலே வரணும். பிறவியிலே வந்தாத்தே 4 பேத்துக்கு நல்ல செய்யணுன்ற எண்ணம் வரும். அப்படிதான் பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு ஒரு மாறுவேட போட்டி வைக்கிறாங்க. இந்த மாறுவேட போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, வேகமாக தான் பிள்ளையை கூட்டிக்கிட்டு வாத்தியார்ட்ட வந்து, ஐயா மாறுவேட போட்டியில் என் மகன் கலந்துக்கிறணும், என் மகனுக்கு என்ன வேஷம் கொடுக்குறீங்க தெரியுமா? கர்ணனுடைய வேஷம் கொடுங்க. ஏன்னா மகாபாரதத்தில் எனக்கு கர்ணனை ரொம்ப பிடிக்கும், அதனால கர்ண வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா கர்ண வேஷம் கொடுக்கணுமா, சரிம்மா. அவன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு என்ன செலவு வருதோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்று. அப்போ தான் வாத்தியார் கணக்கு போடுறாரு, என்ன செலவு? ஆமாம் நகை வாங்கணும், கவச குண்டலம் வாங்கணும், கிரீடம் வாங்கணும், துணி வாங்கணும், கர்ணனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆக இதெல்லாம் மொத்தத்தில் வந்து ஒரு 6000 ரூபா செலவு வரும்னு வாத்தியார் சொல்ல. உடனே அந்தம்மா சரி வாங்கிக்கங்கன்னு. அப்போ தான் சின்ன பையன் அந்த பக்கத்தில் இருந்த சின்ன பையன் சொன்னேன், அம்மா ஒரு சின்ன விஷயம் மாட்டேன். என்னடா சொல்கிறா அப்படின்னு ஒன்று. ஒன்றும் இல்லைம்மா, என்னோட கூட படிக்கிறேன் என் நண்பன் ஒருத்தன், பேர் மாரிமுத்து. ஆமாம் அந்த நண்பன் வந்து படிக்கிறேன், அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணத்தொகை கட்ட மாட்டாமல் அவங்க அப்பா கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா நாளைக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டிடுவாங்களேன்னு பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கு. அதனால அவங்க கட்ட வேண்டிய தொகை 5500 ரூபா. அந்த தொகையை கட்டி நம்ம அவனை படிக்க வைப்போம், நான் அடுத்த வருஷம் கர்ண வேஷம் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். பாருங்க இந்த அம்மா அப்படியே கண்ணீர் பொங்க அழுது, அட நான் பெத்த மகனே, உன்னை கர்ண வேஷம் தான் போடணும்னு நான் சொன்னேன், ஆனால் அந்த கர்ணனே எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கேடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதாங்களாம். அந்த மாதிரி அந்த சின்ன பிஞ்சு நெஞ்சில் எப்படி உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் வரணும். மனிதனாக வாழ வேண்டும் என்ற நிலைமையிலே எந்த விதத்தில் எப்படியெல்லாம் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குயிலின் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகிறார், எருதிகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறார், வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான், வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் திரிந்து பறக்கின்றான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை கொள்ளில் கொடுக்க தெரிந்து கொண்டான், உள்ளன் அறிவோர் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை.
மனிதன் மனிதனா வாழ வேண்டும் என்ற நிலைமையிலே ஆக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது நாரத ஒரு இடம் இந்த இடமாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் விடணுமா என்பதை விட்டு கவனித்து பாருங்களா. சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய ரமமான ஒரு கானம் நினைத்து ஆலோலம் சோ என்ற அழகாக இசைப்பாடி கொண்டிருக்கிறார். குரலுக்கு சொந்தக்காரவன் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியன் சொல்லுடைய மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா, இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா. வருகையை பார்க்கின்ற பொழுது பெருமையான வருகையா இருந்தாலும் பெண்ணுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்னலாக இருக்கிறது. இருந்தாலும் பெண்ணுடைய அழகை பார்க்கின்ற பொழுது நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய காரணத்தால் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமோ மீனினமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவ ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் தேற்றுவையை தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணா உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளம் என வீரல் நகமும் பசுந்தலை போல் வளைக்கரமும் பவளமென விரலகமோ பத்தலி போல் மலத்திரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் தங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ கடலின் தங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செங்கதிரின் ஒளியெடுத்து கந்தனத்தில் குரல் கொடுத்து பொன்பதத்தில் வாக்கி வைத்த பெண்ணுடலை என்னவென்பே சகட்டில் வாய்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பே மடல் வாழை கொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மணவாழை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமை எல்லாம் படைத்தவனின் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகு என்பே நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ ஆலோலம் சோ என்ற அழகாக இசைப்பாடி கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே நாரத கூறிய போல மாணிக்கர் சொல்ல செல்வன் சரத்தினால் போகுவார் பகிர்ந்து பாருங்கள்.
இந்த இடத்துல எது முனி ஓட்டம் ஓடுதா? கனவு கண்டீங்களா? தெரியலையே. கையில் பெரிய உலக்கைய வச்சிருக்கிய. யாரோ வந்தது மாதிரி தெரிஞ்சுச்சு, யாரையும் காணாமே. அதானே யாரா இருக்கலாம்? மறுபடியும் போகலாம். பக்கத்து பாரதி வருமான் போகுது பாரதி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள பேய் பிசாசு நடமாட்டம் எதுவும் தெரியுதோ? மினி ஓட்டம் இருக்கு, மினி ஓட்டம். ஏதோ சத்தம் கேட்குது, போகுதுன்னு. ஆனா ஒருத்தருங்க நம்மப்பா சூதாரமா இருக்கு. காவல்ல கண்ணு கருத்தமா இருக்கணும். நம்மள மீறி வீட்டில் போய் கூட பார்க்க முடியல. பூச்சாண்டி பேய் 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 பேய். எப்ப மனுஷன் பயப்புலையா? மனிதன் ஒன்றும் பயப்படாது. ஏதோ என்னை துரத்துதுன்னு நினைச்சல. கிடையாது கிடையாது. யார் நீங்க? அப்ப கேளுங்க. நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஏய்யா வரால் பூரா என்னைய பார்த்து யார் நீங்கன்னு கேக்குறீங்க. ஆமா, அப்புறம் நீங்க கேட்கலீங்கன்னா நாங்க தான் யார் நீங்கன்னு கேட்க முடியும். நீங்க யாரு? எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். சொந்தமானதை தேடி வந்திருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. எனக்கு சொந்த மானதை தேடி வந்திருக்கேன். புஜலம் புஜதலம் சொல்லுங்க. இல்ல புஜதலம் புஜதலம் இல்ல புஜபலம். புஜதலம் இல்லையா? புஜபலமா? ஆமாங்க. சரி. புஜபலம் பொருந்தி பராக்கிரமுடைய பலாப்பழம். புஜபலம் பராக்கிரமுடைய பலாப்பழம் இல்ல. அப்படிப்பட்ட வேடுவர் ஒரு மானை தேடி வந்திருக்கீங்க. ஆமாங்க. மானை எங்க பாத்தீங்க? மானை அதோ தெரியுது பாருங்க. எங்க தெரியுதா? மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுதா? அதோ தெரியுது பாருங்க. தெரியுதா? எதுவுமே தெரியலையா? உனக்கான தெரியுங்க. மலை 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 ரெண்டு மலை. ஒரு பெரிய மலை, இன்னொரு சின்ன மலை. டேய் மலை. ரெண்டு மலைக்கு இடையில தண்ணி என்ன? உங்களுக்கு மட்டும் துருதுருன்னு வரும்போது எங்களுக்கு பாத்தீங்களா பெரிய வாய்க்கா மாதிரி. சப்ப நான் அங்க போய் அதை நிரூபிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இந்த தண்ணி உங்க தண்ணின்றீங்கல்ல, எங்க உங்க கையால ஒரு கை தண்ணி அள்ளிட்டு வாங்க. ஒரு கையால தண்ணி தண்ணி மன்னிக்கணும். ஏன் அது எடுக்கப்படாது. இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க. இது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கம்மா. அப்ப இன்னொன்னு செய்யுங்க. உள்ள ஒரு கேன் நிறைய தண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்கல்ல, அதை தூக்கி கொண்டாந்து இதுல ஊத்தி விடுங்க. முருதங்கரை நெத்திக்கு போட்டு மிதிக்க. எதுக்கு? என்ன சொல்ல வரீங்க? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். மான அங்க பாத்தேங்கிறீங்க. வெள்ளிமலை மான அங்க பாத்துட்டு எதுக்கு இந்த இடத்துக்கு வரணும்? ஆன பாத்தே விரட்டிய மான் ஓடி வந்து உங்களை வனத்துக்குள்ள திருன்னு உள்ள ஓடிச்சு. எதுக்குள்ளயா? எதுக்குள்ள ஓடிச்சு? ஐயா என்னங்க நீங்க சரிங்க மான துரத்திருப்பீங்க. சரிங்க. மான் எங்கேயோ போயிருக்கும். ஏதோ ஒரு ஞாபகத்துல இங்க வந்துட்டீங்க. உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. சரிங்க. உள்ள எனக்கு 1008 வேலை இருக்கு. சரிங்க சரிங்க. உங்ககிட்ட பேசி இருக்க முடியாது. மான் இங்க வரல, போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, சொன்னா கேளு. அது என்ன பொறுப்புலாம் பேசிட்டு போறீங்க? பொறுப்பா தானே பதில் சொல்றேன். அப்படி கிடையாது. மானிங்க இருக்கு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பேசணும் இல்லையா? ஐயா மான் வரலங்கிறதா உண்மை. இங்க பாருங்க, நீங்க மான் வந்திருக்குன்னு சொன்னா ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் நான். நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இந்த பையன் இங்க வர சொன்னே என்ன? அவர் பேச்சலாம் கேட்க கூடாது, சரியா? ஒரு முஸ்திராசி இருக்கு. அது அப்படியா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன், உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுதுல? மான் இங்க சத்தியமா வரல. வந்திருக்கின்றல.
வந்திருக்கேன்னு சொல்றல. என்னங்க நீங்க வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வெளிமலையில இருந்து வந்தேங்கறீங்கல? ஆமாங்க. வெள்ளிமலையில இருந்து ஏயா போட்டுட்டு இம்சை பண்றமா? நீங்க இல்லன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி எதுக்கு வம்பு? சரிங்க. மானங்க வந்திருக்கேங்கறீங்க. ஆமாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு நாங்க எப்பொழுதுமே ஆசைப்பட மாட்டோம். என்ன பண்றீங்க? நடிக்கிறீங்களா? சரிங்க சரி. ஒரு நடிகை அங்க போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே மேல. இப்படிலாம் சுத்தி முத்தி நடிக்கணும். சரிங்க சரிங்க. இப்படித்தான் காலையில காசு கொடுப்பாங்க. அப்படியா? உங்க மானங்க வரவில்லை. சரிங்க. அடுத்தவங்க பொருளுக்கு நீ ஏயா வர? நீங்க வர்றீங்க நான் வர்றேன். ஏயா உனக்கு எங்க அந்த இடம் தான் மெயின். அப்படி இல்ல அங்கேயே நான் நிக்க முடியுமா? அடுத்தவங்க பொருளுக்கு எப்பொழுதுமே நாங்க ஆசைப்பட மாட்டோம். பரவாயில்லையே. அது எங்களுடைய பழக்கம். நல்லது. அதே போல எங்க பொருளையும் யாருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு தர மாட்டோம். சரிங்க. உங்க மானங்க வரவில்லை வேடுவாரு. அதான் உண்மை. அப்படியா? இப்ப என்ன பண்றீங்க? நடிக்கிறீங்களா? சரிங்க சரி. யாருன்ற தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் யார் எவரும் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாரு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப பிடிவாதம் பண்றீங்க. நீங்க யாருன்னு நான் சொல்லட்டுமா? என் கோமனம் தெரியாம டேய், நீங்க யாருன்னு நான் சொல்லட்டுமா? என்னது? உங்க அப்பா நம்பி. சரியா சொன்னா? உங்க அம்மா நங்கை மோகினி. எங்க அப்பா நாத்தால எங்கேயோ வட்டிக்கு கடை வாங்கியிருக்காங்க. வட்டி கேட்டு ஆள் வந்திருக்கு. கலண்டு கடை வீரதேவா. அண்ணா வணக்கம். இங்க வாங்க இங்க வாங்க கொஞ்சம் வாங்க. இங்க வாங்க. உங்க அம்மா பேர் நம்பி தானே? அம்மா பேர் நங்கி. நீங்க 7 பேர் தானே? ஆமா. உங்க பேர் வீரத்தேவன் தானே? ஆமா. உங்க தங்கச்சி வள்ளி தானே? ஆமா. வள்ளி தானே? வள்ளிதா. என்ன யாரும் தெரியலையா? சத்தியமா தெரியல. தெரியல? தெரியல. உங்க அம்மா நங்கை மோகினி எனக்கு சொந்த அத்தை. ஆமையா? அப்படிப்பட்ட உங்க அம்மா நங்கை மோகினி எங்க அத்தைய சரிங்க. எங்க உங்க அம்மா இருக்காங்க இல்லையா நங்கை மோகினி எங்க அத்தை உங்க அப்பா நம்பிராசனுக்கு கட்டி கொடுக்கிற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்ப நீங்க எல்லா பேருமா சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? சுப்பிரமணியனை வேண்டிக்கும் தான். அப்படியே எல்லாரும் எங்க மலையில வந்து சாப்பிட்டு திண்டு அதுக்கப்புறம் உங்க அப்ப நாங்க சுப்பிரமணியம் வேண்டோன்னு தாய்மார்களும் சிரிக்கிறாங்களே. நல்ல வேலை அவங்களுக்கு சிரிப்பு வருது. ஆமா. அதனால நீங்க வந்து எனக்கு சொந்த மச்சனே. நான் மானியம் தேடி வரல எதையும் தேடி வரல. டேய் வாயா. ஆயா தேடி வந்தது மானம் இல்ல. யா மாப்ள. உங்க தங்கச்சி. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மாப்ள? ஏன்னா ஆரம்ப காலத்துல அதுவும் நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல ஆமையா எங்களுக்காக சூத்த காமிச்சீங்க. என்ன பேசுங்கய்யா? சூத்த காமிச்சீங்க. ஆமாங்க. அதனால என் தங்கச்சி உங்களுக்கு நான் கட்டி கொடுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து. உங்க தங்கச்சியத்தையும் தேடி வந்தேன். நான் கேட்கிறேன் உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஒரு தங்கச்சி தான். இன்னொரு பிள்ளை சத்தம் கேட்டுச்சு. அது ஏன் ஆளு? உங்க ஆளுனா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அப்பாட்டி. டேய் ஏப்பா எனக்கு பொண்டாட்டினா உனக்கு தங்கச்சி இல்லையா? அப்ப தங்கச்சி வேணும். ஆமா. அப்படினா ஓ பொண்டாட்டி என் தங்கச்சி, என் பொண்டாட்டி ஓ தங்கச்சி. உங்க பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் உங்க பொண்டாட்டியும் உள்ள இருக்காங்க. 2 பேர் உள்ள இருக்காங்க. ஆமா. அப்படிதானே? ஆமா. போறது மாதிரி போறேன். வர மாதிரி வரட்டும். வர மாதிரி வரட்டும். வள்ளி யாருன்னு எனக்கு சரியா தெரியும். சரிங்களா? பாக்குறீங்களா? ஓரமா நின்னு போட்டுமா? சரிங்களா? போது பார். பகுதி வருதே வருமா? நீங்களே பலதேவி குரமான் கிளை குரமான் இருக்கிற நீங்களே சில தப்பினரிக்கே கிணதப்பிய சில தப்பினரிக்கே கிணதப்பிய சித்தம் கொள்ள விதைத்தால் பலதேவி குரமான் கிளை மனரகடரா நீங்களே யார்கானும் சிலர் வேண்டரே மனையார் புணத்தில் வந்து தேடு யார்கானும் சிலர் வேண்டரே மனையார் புணத்தில் வந்து தேடு நீங்க நம்மளுக்கு காலுண்ட கையுண்டா நீங்க நம்மளுக்கு காலுண்ட கையுண்டா நம்மளுக்கு காலுண்ட கையுண்டா நேருக்கு நேர் நீ போறோம் யார்கானும் சிலர் வேண்டரே மனையார் புணத்தில் வந்து தேடு. அருமையான வரவேற்பு. குலவளைக்கப்படி ஆடி பாடி வரவேற்பது. ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? தெய்வான சக்களத்தி பள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. தெய்வான சக்கராத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. தெய்வான சக்களத்தி வள்ளி கோரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா அது தினம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா தினம் தினம் நடக்குதடி. தப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன் ஒரு 2ஆக மாறட்டுமே. கண்ணு அடி முக்க அடி பல்ல அடி முத்தமா கல்யாண வைபோகமே
வருமானம். சோறு இருக்கு, ஒரு சட்டி குழம்பு. சோறு பாதான். சரி, ரொம்ப சந்தோஷம். வரேன், போயிட்டு வரேன், வா, போ. பாத்தீங்களா? நீ என்ன பண்ண, கை என்னை பிடிக்காத, நீ போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க சரியா? கையை பிடிச்சி இழுங்களேன். எதுக்கு? நீங்க இழுத்து பாருங்க, ஏன் இழுத்து பாருங்க.